जय जय राम राम सद्गुरु स्वामिनाथ जय आंजनेय स्वामिनाथ जय आविंशस्तवतद्विषे तनुभृतां दारिद्र्यमुद्राद्विषे संसाराख्यतमोमुषे पुरनिभोः वामाङ्गशीमाय कम्पादीरमुपेयुषे कवयदां जिह्वाकुटेऽन्यपुषे विश्वत्राणपुषे नमोऽस्तु सततं तस्मै परं ज्योतिषे चन्द्रापीडां चतुरवदनां चञ्चलापाङ्गलीलां कुन्दस्मेरां कुजभरनदां कुन्दलोद्धोतभृङ्गां महाराराधेर्मदनशिखिनं मांसलं दीपयन्तीं कामाक्षीं तां कविकुलगिरां कल्पवल्लीमुपासे रागाचन्द्रसमानकान्तिवदना नाकाधिराजस्तुता मूकानामपि कुर्वती सुरधुनीकाश वाग्विभवम् श्रीकाञ्चीनगरी विहाररसिका शोकावहन्त्री सदाम् एका पुण्यपरम्परा पशुपतेराकारिणी राजते जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थे सविघ्नस्वराटि तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्नास्येन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं दैवायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं भक्तवात्सल्यजलधे परमानन्दरूपिणः अष्टदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिप समन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमनोगता आचार्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् सर्वत्र गोविंद नाम संकीर्तन गोविंद गोविंद सद्गुरु स्वामिनः जय कथितो वंशविस्तारः भवता सोमसूर्ययोः राज्ञाञ्चोभयवंशानां चरितं परमाद्भुतं यदोषधर्मशीलस्य नितरां मुनिसत्तमा तं
तत्रांशेनावतीर्णस्य विष्णोर्वीर्याणि शंसनः अवतीर्ययदोर्वंशे भगवान् भूतभावनः कृतवान् यानि विश्वात्मा तानि नो पदविस्तराति शिवपितार परमात्मा श्रीनिवासन அப்படிங்கிற அவதார சரித்திரமெல்லாம் துளுத்துவ புண்ணிய கேந்திரமாக ஸ்ரீமத் பாகவதமாக கர்ணநாடியும் பிரதசையாதான்னு சொன்னார். பாகவதம் கேட்டால் சேவம் உண்டு, மங்களம் உண்டு, என்னென்ன கிடைக்கல எதுவுமே எதுவுமே நடக்க வேண்டாம். காதுக்குள்ள உள்ள பூந்துட்டா போகும். கர்ணநாடியும் புருஷசையாதா போகிற போதும் என்னோட இருக்கிறதோ 20 வருஷம் இன்னொருத்தன் கேட்டான்னு வச்சுக்கோ, அது காது விழுந்தோம், அது போகும். பவப்பிரதாம் வேதத்தின் சிரத்தை எத்தனையோ ஜென்மாக்களை கொடுக்கறதுக்கு முதல்லாம் உள்ள இருக்கே, எல்லாத்தையும் ஒருத்தி எடுத்துரும். அவ்வளவு சுலபமாக மருதன்மா எல்லாம் பண்ணிக்கிறது எவ்வளவு சிரமங்கிறது வேதாந்தத்தை பார்த்தா தான் தெரியும். சுலபமான விஷயங்கள் வேதாந்தத்தை பார்த்தா தான் எவ்வளவு பரிசிரமம் மருதன்மா எல்லாம் பண்ணிக்கிறது. சுவாமியோட பகுமனாம் ஜென்மனாம் தேர்தான் ஞான மார்க்கத்தால் வருதுன்னா பல ஜென்மம் ஆகும். மோட்சத்தை அடையிறதுக்கு பகவான் வாக்கிலே சொல்லிருக்காங்க. மருதன்மாவெல்லாம் பண்ணிக்கிறதுங்கிறது சுலபத்தில் நடக்கிற காரியம் இல்லை. ஆனால் பகவத் குணம் பண்ண உள்ள உள்ள பெருத்துனா போகும். என்ன காரியம் பண்ணணுமோ அதை பண்ணும். அதனால தான் மகிழ்ச்சி மண்டலங்கள்லாம் உட்காந்து சிவனம் பண்ணி சொல்லி அற்புதமான முறையில் நமஸ்காரம் ஆரம்பிச்சு சூரியவம்சம் சந்திரவன் பகவதா சோமசூரிய பகவான் கேட்கிறான் ராஜா. சந்திரவம்சம் சூரியவம்சம் ஒன்னொன்னு நூற்றுக்கணக்கான ராஜாக்கள் அவ்வளவு பேரும் கிரமம் மாறாமல் அழகா சொல்லியிருக்காள். சிலவங்க 4ஆம் பிள்ளை ஆரம்பிச்சுவாள், அதை உடனே முடிச்சுட்டு முடியும் 3ஆம் பிள்ளை ஆரம்பிச்சுவாள். அப்படி ஏதோ அந்த மூத்த பிள்ளை பரம்பரை ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி முறையில் அழகாக சந்திரவம்சம் சூரியவம்சத்தையும் நூற்றுக்கணக்கான ராஜாக்களை செலுத்துறத பகவத் பிரசாதம் மேலே தூண்டி விடணும். எல்லாம் நுற்று பண்ணிலாம் வரவே வராது. அமாவாசை தர்ப்பணத்துக்கு பண்ணி வைக்கிறா தாத்தா பேர் சொல்லுறா, தாத்தா பேரா தாத்தா உண்டாதுன்னு சொந்த தாத்தா பேரை மறந்து வர்றான். சுரதில கட்டில கோத்திரம் பார்த்து சுரதில்லை அந்த கோத்திரம் கேட்கிறான். 12 பேருக்கு தான் தர்ப்பணம் பண்ணான். கோத்திரம் 2 கோத்திரம் தான். இந்த 2 கோத்திரம் 12 பேர் ஒழுங்காசனத்துக்கு மாறாம சொல்வார். 102 பேர் தான் பரிசு. இப்படி இருக்கு நம்ம சரித்திரம். நூற்றுக்கணக்கான ராஜாக்களை தெரிந்ததான் குறிப்பில்லை, சிஷ்யால் இல்லை. கடு வந்திருக்காள். என்ன காலத்தினால அடைந்து என்ன காலத்தினால அவன் இப்படி பிறந்தான் அந்த வரிகள் கொண்டு அழகா சொல்லி அற்புதம் மறுபடியும் சூரியவம்சம் சந்திரவம்சம் சொல்லி முடிச்சு கிருஷ்ணனித்தது 3 ஸ்லோகத்தால் சொல்லி முடிச்சுட்டாள். 3 ஸ்லோகத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் எவ்வளவு சொல்ல போறாளோ அவ்வளவு இருக்காள். அதான் அதிசயம். இங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறேன் அப்படியே இப்படி சொல்லியிருக்காள். பிரம்மரட்சாளத்துக்கு வேற யாரும் சொல்ல முடியாது. நாமெல்லாம் சொல்லுவோம் இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சொல்லிட்டு கண்டு போடுவோம். ஒரு சரித்திரம் விடாது. ஆனால் 3 ஸ்லோகத்தை 90 அத்தியாயத்தாலும் சொல்லப்பட்ட சரித்திரம் 3 ஸ்லோகத்தை சொல்லிட்டாங்க. பகவத் பிரசாதத்துடைய அடையாளம். சில இடங்களில் பார்க்கும்போது ஒரு மணி நேரத்தில் ராமாயணத்தில் உடையமா 1 மணி நேரத்தில் ராமாயணத்தில் கொண்டிருந்தார எல்லாம் ஆச்சாரிய அடையலே அர்த்தம். 1 மாதம் சொல்றதுக்கும் தெரியணும், 1 மணி நேரத்தில் ராமாயணத்துக்கும் தெரியணும். எல்லாம் ஆச்சாரியன் அடைஞ்சாலும் தான் அதெல்லாம் முடியும். 3 ஸ்லோகத்தை சொல்லி எதிராளி எதிர்பார்த்தா தான் கொடுக்கணும். எதுவுமே அவனுடைய பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஸ்ரீக்கு சொல்லி ராஜா நமஸ்காரம் பண்ணி நான் கிருஷ்ணன் தான் எதிர்பார்த்துருக்கேன். அங்கே வரவும் சொல்லிட்டாரு. விசாரமாக சொல்லணும். பரம தார்மிகனான எது சூரிய வம்சத்தை ஓரளவு மனசுக்காயிடலாம். இப்படி நேரம் பெரும்பாலும் போயிருக்கு. சந்திர வம்சத்தை மனசு வாங்கிக்கிறதே தினம்
திடீர்னு மூணாம் பிள்ளை கொடுத்து மூத்த பிள்ளை சந்திராபிஷத்தை மருந்து வாங்கிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது மூத்த பிள்ளை ஏயாதிகளோட மூத்த பிள்ளை அதனால் ராஜ்யம் அவன் மீது வருது. அந்த பரம்பரெல்லாம் பகவான் கொண்டிருக்கான். யாதவான்னு அது எதுவுங்கிறது யாதவான்னு வருது, ரகுங்கிறது ராகுன்னு வருது இல்லையா, எதுவுங்கிறது யாதவன்னு வருது. மூத்த பிள்ளைகள பரம்பரெல்லாம் பிறந்துதான் ராம் பிரபு. ஆனால் ராஜ்யம் கிடையாது. 5வது பிள்ளை குருன்னு பேர். அவன் அப்பா ஏயாதே ஒரு பெரிய உபகாரம் பண்ணினான் அப்பாக்கு. ஆனால் ராஜ்யத்தை 5வது பிள்ளை கொடுத்துட்டான். அந்த நாளில் அப்படியெல்லாம் இருந்தது. அப்பா யாருக்கு ஆசைப்படுறாரோ கொடுக்கட்டும். அதனால கோர்ட்டு கேசி சண்டை வந்து பாருங்க, சகோதரால கூட சண்டை வந்தது, கருத்தையை போட்டான். சரி வந்து பேப்பரை பார்க்குறோமே, நீங்கள் சம்பாதிச்சு யார் கொடுக்கணும் தோணுதோ கொடுங்க. சர்வஸ்வ எஸ்டியும் சர்வஸ்வ தட்சிணாம்னு எடுத்து சொல்கிறார் பாகவத்தில். ஒரு சன்னியாசம் பண்ணிக்கிற போது ஒரு ரிஷி பண்ணி தான் சம்பாதிச்ச அத்தனை சத்தையும் தட்சிணையா வச்சு ரிச்சை கிடைக்க தான் விட்டு போயிட்டார். பிள்ளை கொடுத்தாரு நிச்சயம் சர்வஸ்வ தட்சிணா. இதெல்லாம் பாகவதே நினைச்சுங்கோ. கொஞ்சமாவது மனசுல இந்த படத்துல உள்ள ஆசை கொஞ்சமாவது குறையும். நேர்மையா இருந்துக்கணும் அப்படிங்கிற எல்லாமாவது வரும். அந்த மாதிரி வரல. 5வது பிள்ளை ராஜ்யம் மூத்த பிள்ளை சண்டை போடாது. 4ஆம் மூத்த பிள்ளை ஆகும், 7ஆம் கொடுக்கணும் ஆகும். அதனால் அந்த பரம்பரை துஷ்யந்தெல்லாம் பிறந்தான். அதனால தான் துஷ்யந்தர் ராஜாவாக போயிட்டான். 5வது பிள்ளையோட பரம்பரை வந்து துஷ்யந்தெல்லாம் சுருக்கமாக சொன்ன உடனே நமஸ்காரம் பண்ணி விஸ்வாரமாச்சாரம் கேட்டு மீதி பேர் பாகவதம் கேட்கறதுக்கும் நான் கேட்கறதுக்கும் வித்தியாசம் உண்டு. எங்கள் குடும்பத்துக்கு பகவான் கூட இருந்து கரையேற்றினான். ஆபத்து வரும்போதெல்லாம் ஓடி ஓடி ஓன ஆபத்து தாரையே தர்மபுத்திரன் ஆபத்து வந்தீங்கன்னா ஒன்னா வந்துட்டோம். நீதான் கரையேற்றி விடுறீங்களே, எவனா ஆபத்து தாரையே. எப்ப வரம கஷ்டப்படுறோ அப்ப யார் உதவி பண்றாரோ அவன் தான் உண்மையான இப்படி பண்ணுவார், உண்மையான உபகாரி, உண்மையான அன்பு விடுவார். கஷ்டப்படுற போது ஒன்றை தவிர யார் அண்ண முடியும்? சொய்க்கா இருக்கிறவங்க மருந்து கூட இருக்கலாம். நீதான் மருந்து தாரியதுன்னா ஆபத்து போக்குறே ஆபத்தையே தாண்டி வச்சுருவாங்க. இவனா ஆபத்து தாரையே. அது மாதிரி எந்த பிரபு பண்ணினாரோ எங்க குடும்பத்துக்காக கூட இருந்து ரட்சித்தாரோ அந்த சரித்திர விஷயம் சொல்லி ஏதோ தாத்தாவை தான் ரட்சித்தான்னு எடுத்துக்கிட்டாயோ. பாகவதம் கேட்கிற இந்த சரீரத்தையும் பகவான் தான் ரட்சித்தார். அஸ்வத்தாமனுடைய அஸ்வத்திலேருந்து பாதிச்ச போது கர்ப்பாசயத்துக்குள்ளேயே சுப்பிரகாஷ் சுவாமி சொல்லிட்டு பகவானுடைய சரித்திரம் கொஞ்சம் சில சந்தேகங்கள் இருக்கு எனக்கு. ரோகிணியா சனய புரோக்தா ராம சங்கர்ஷணஸ்தயா. 7வது கர்ப்பமாய் பலராமன் பிறந்தான் சொல்லு. அவன் 7வது கர்ப்பம்னு தேவி இந்த கருத்தில் சொல்லுறது. ஆனால் ரோகிணிட்டு பிறந்தான்னு சொல்லு. ரோகிணியா சனய புரோக்தா. இது ஒரு அதிசயமா இருக்கு எனக்கு. ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தை பிறந்துச்சுன்னா ஏற்றுக்க முடியும். ஒரு குழந்தை 2 அம்மாட்ட பிறக்க முடியுமா? விசித்திரமான இருக்கு. இது எப்படி அமைஞ்சது? அதை சொல்லணும். பகவானை சரித்திரம் சொல்வாள். ஒன்னொன்னு ஒரு ஊர் சொல்றாள். பகவான் பிறந்து மதுரையில் பிறந்தான். கோகுலத்தில் போய் வளர்ந்தான். பிருந்தாவனில் போய் மாடு மேய்ச்சான். மதுரையில் வந்து கம்சன் வளர்ந்தான். தாரகையில் போய் கல்யாணம் பண்ணினான். அப்படியே ஒவ்வொரு சரித்திரமும் ஒவ்வொரு ஊர் சொல்றேன். பகவான் எல்லாத்தையும் ஊராக மாறின்னு இருக்கிறான். ஆனால் சந்திரகோவில் எல்லாருக்கான் எல்லாத்தையும் ஊராக மாறின்னு இருக்கான். அவன் சிரமமாக இருக்கும். தன் அண்ணினோட தான் சிரமமாக இருக்க முடியாது பண்ணுவானோ. அவன் ஏன் ஊராக மாற வேண்டிய அவசியம் வந்து அப்படின்னா சொல்லி பண்ணி நான் ஏதோ பசிதாகத்தால் வருந்துறேனோ அப்படின்னு நினைச்சுடும். அதுக்கும் அந்த பகவத்குணம் மாதுரியம் உள்ளே இறங்குற போது பசிதாகவே மறந்து விடுறது அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்ததுக்காக
மேற்கொண்டு விஸ்தாரமாக கிருஷ்ணாவதாரத்தை சொல்ல ஆரம்பித்தாள். ஏவம் நிஷம்ய பிருகுநந்தன சாதுவாதம் ஐயாசிரீஸ்வ பகவான் விஷ்ணுநாதம் பிரத்யட்ச கிருஷ்ணச்சரிதம் கலிகர்மடத்தனம். கிருஷ்ணச்சரிதமே எதற்காகினால் கலிகர்மடத்தனம், கலியில ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்குறதுக்காகவே. பிதாமகாமே சமரே மரஞ்சயை நாலாவது ஸ்லோகம். தேவவ்ரதாத்யாதிரசைஸ்திமிங்கிலை துரத்யயம் கௌரவ சைன்ய சாகரம் கிருத்வா தரன் வக்ஷபதம் ஸ்வயத்ரவா. அவன் தானே ஓடம் மாறி தாண்டி விட்டுவான். இங்கே சொல்ற போது கலிகர்ம சக்கரம் கலியுடைய தோஷங்கள்லாம் போகக்கூடிய சரித்திரம் எதுன்னு கேட்டா கிருஷ்ண சரித்திரம் தான். சொன்னதிலிருந்து ஆரம்பிச்சு பூமி தேவி பாரம் தாங்காமல் பிரம்மாதி தேவர்களோட பகவான் போய் பிரார்த்திக்க புருஷம் புருஷசூக்தேனா புருஷசூக்தத்தால பிரார்த்தித்தாளுங்கிறார். புருஷசூக்தம் பெருமாள் இருக்கிறது பக்கத்தில் நிறுத்திடும். அவங்களோட பவர்ஃபுல்லான மந்திரம். ஆனால் அதை புஸ்தகத்தை பார்த்துக்கூடாது. சொரம் தவறி சொன்னால் விபரீதம் வாங்கப்படும். வேத மந்திரம் உண்டு, ஒரு எழுத்தோட சொரம் வரக்கூடாது. வழிபாட்டு அத்தியனம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இல்லை பிராமணன் அத்தியனம் பண்ணுறது என்ன நஷ்டம்? புருஷசூக்தம் தெரிஞ்சுக்கலாமே. புருஷசூக்தத்தால் தான் பிரசாரம் பண்ணாங்க. பகவான் பிரம்மதேவனுடைய காதல் வேற மாதிரி நான் பகவான் எழுதி பண்ணுறேன்னு சொல்ல தேவதையிட்ட பிரம்மதேவன் சொல்ல இங்கே கம்சன் தன் சகோதரிக்கு பிரமாதம் யாகங்கள் ஏற்பாடு பண்ணி சகோதரிகளும் சொந்த சகோதரி இல்லை. கம்சனுடைய தம்பிக்கு தேவகன்னு பேரு, தேவகனுடைய பொண்ணு தேவகி சித்தப்பா பொண்ணு. ஆனால் ராஜாக்கள் ஒத்துமையா இருப்பான். அப்பதான் பலம் ஜாஸ்தி வாழ்க்கை. அது இல்லாமல் அப்படின்னாலே தேசத்துக்குள்ள துருக்க பசங்கள்லாம் உள்ள போந்தான். ராஜாக்கள் ஒத்துமையாக இருந்ததுனால வந்திருக்க முடியாது. பக்கத்து ராஜ்யத்தில் துருக்கர் வந்து பிடிச்சி சண்டை போடுறது அந்த பேர் அப்படின்னு சொல்லிருந்தான். அங்கே பிடிச்சிடும். அப்புறம் இந்த இடத்துக்கு அவங்க புத்தி கூட இல்லை அவனுக்கு. அப்படிதான் வீணா போச்சு. ஒத்துமை இல்லாதனால தான் இந்தியா பிடிக்க முடிஞ்சது பசங்களாக. ராஜாக்கள் ஒத்துமையாக இருக்கணும். அப்பதான் வரும். சகோதரிக்கு கல்யாணம் பண்ணி ஊழல் வரும்போது அதனுடைய சரீரத்திலிருந்து அவளுடைய 8வது கர்ப்பம் தனக்கு மரணங்கிறது. அதனால்தான் தனக்கு மரணம் தெரிஞ்சவுடனே அவளை வதங்களே போயிட்டான். ராஜாக்கள் தன்னுடைய தனக்கு தன் காரியம் வந்துட்டா எந்த தப்போடான்னு பண்ணுவார். சகோதரி ஸ்ரீ அம்மா இதெல்லாம் கிடையாது. அவளுக்கு கல்யாண காலம் அவளே சிஎம் உத்தாக பர்வணி உதாவே தார்மிகா ஸ்ரீவதம் பண்ண மாட்டாள். இது கல்யாணத்துல என்ன தெரியாது. நானும் எப்படியாவது இவளை காப்பாற்றணுங்கிறதுக்காக இவனுக்கு உனக்கு மிருத்தி சொல்லலை, இவளுக்கு பிறக்க போகிற குழந்தைய தெரிந்தாலும் சொல்லியிருக்கு. அந்த குழந்தைகளை கொண்டு அப்புறம் சொல்லேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சமாதானமாக தேவிக்கு கிளம்புகிறேன். ஒவ்வொரு குழந்தை பிறந்த போதும் கொண்டு இவரையே கொடுப்பேன். ராஜாவோட கேட்டான் அப்படிதான் கொடுக்கணும்னு தோணுமான்னு. உண்மையான பாகவதத்து வரைக்கும் எதை ஒத்துக்க முடியாதுறான். 6 குழந்தைகளும் இதான் சத்ரு இதான் சத்ரு இதான் சத்ருன்னு மதம் பண்ணி 7வது குழந்தையால் பலராமன் வந்து தன்மத தங்க சுவாமி தன் சகோதரியை கூப்பி இனிமே பூலோகத்தில் இறங்கி கலியுகம் பிறக்க போகுது. அதை தாங்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள காரியங்களை தான் நாம் பண்ணிட்டு வரணும். குளிர்காலம் வரப்போறதுன்னா முன்னாடியே போறதெல்லாம் வகிக்கிறது இல்லை. ஒரு பாதிப்பு வரப்போறதுன்னா அது தாங்கிறது பாதிப்பை தடுக்க முடியாதுன்னு இருக்குமே. ஆனால் அதை தாங்கிறதுக்குள்ள சக்தியை ஏற்படுத்திப்பான். அது மாதிரி கலியுகத்தை எத்தனையோ பாதிப்பு உண்டு. அதெல்லாம் தாங்கிறதுக்குள்ள சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்பவே இறங்கலாம். என்னுடைய சகோதரன் தேவிக்கு கர்ப்பத்தில் 7வது இருக்கான். அவனை பண்ணி ரோகிணியுடைய வசுதேவருக்கு 7வது பத்தினி தேவிக்கு ரோகிணியுடைய கர்ப்பத்தை கொண்டு சேர்த்துட்டும் நீ அதே நந்தகோபுரத்தை வந்து பிறக்கணும். மீதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். காரியம் முடிந்தாலும் நீ கைலாசம் விடாது. கலியுகம் முடிகிற வழி பாரதேசத்திலிருந்து திருக்கேதி பத்ரகாளி விஜயா விஷ்ணு வீதிதா
நிறைய ஆலயங்கள் அமைக்க போறாள். சாரானித நராபதி. அதெல்லாம் நிறைய தனங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு நிற்கணும். நம்ம மாதிரி விளையாடு போனா கிருஷ்ணன் ரொம்ப பிரதான ஆராதிக்கிறோம். கிராமத்தில் உள்ள கீழ் ஜனங்களுக்கு வரங்க வாழ்க்கலாம். அம்பாள் தான் அம்மை தான் இங்கே அம்பாள் தான் ஆராதிப்பாள். அதாவது அடுத்த நிலையில இருக்க நிலங்களுக்கு அம்பாள் தான். நீ இருந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அம்பாவோட அங்கீகரிச்சு அந்த குழந்தையை கொண்டு போய் ரவுணியை பக்கம் சேர்க்க இங்கே 8வது ரூபாய் சர்வேஸ்வரர் பகவான் வந்து கர்ப்பாசயத்தை தந்த பிரம்மாதி தேவதையெல்லாம் பகவான் ஸ்தோத்திரம் பண்ண லௌகிகமான நடைமுறையை யோசனை பார்த்தால்தான் புரியும் பாகவதம். நாம கல்யாணத்துக்குன்னு ஒரு மந்திரியை கூப்பிட்றோம்னு வச்சுப்போம். அது செய்ய இருக்கார். வந்த உடனே நேரம் வரமாட்டார். ஏதோ ஒரு இடத்துல ரூம் கெஸ்ட் ஹவுஸில் ஒரு ரூம் எடுத்து தங்குவார். நம்ம வந்து கல்யாணத்துக்காக வந்திருக்காரு, கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்காரு இருந்தால் போய் ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கேன் மரியாதைக்கு 4 வார்த்தை சொல்லிட்டு வருவார். அது மாதிரி பகவான் சிலர் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிற மாதிரி கர்ப்பம் தங்கியிருக்கானே அவனுக்கு மரியாதை நிவேதனம் பண்ணணுமே, மரியாதையை தெரிவிக்கணுமே. அதுக்காக பிரம்மாதி தேவதையெல்லாம் ஒரு ஸ்லோகத்தால் ஸ்தோத்திரம் பண்ணி நீ வந்து பிறந்தியே உன்னுடைய நாமாவை சொன்னவன் கூட பிறக்க மாட்டான்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல. அப்படி இருக்கும்போது எப்படி நீ வந்து கர்ப்பாசயத்தை தங்கியிருக்கியே என்ன கருணை அப்படின்னு ஒரு ஸ்லோகங்களால் ஸ்தோத்திரம் பண்ணி அந்த அவதார காலம் வந்தவர்களோ அத சர்வகுணோபேதா அத சர்வகுணோபேதான்னு வசிக்கணும். நம்ம பேர் அத சர்வகுணோபேதான்னு வாசிக்கிறாள், வாசிக்கிறாள். அத சர்வகுணோபேதா அத சர்வகுணோபேதா. அப்போ கட்டிக்கிறதுல எல்லாம் மனசு எடுக்கிற போது சொல்லுறாங்க மனசு வாங்கிக்கோ அத சர்வகுணோபேதா அத சர்வகுணோபேதா. அத்தான்னு இருந்தால் வரும், முதல் தாள் தான் வரும், 4வது தாள் வராது. அத சர்வகுணோபேதா. சம்ஸ்கிருதம் தெரியாமல் போனது பிராமணாளுக்கு பெரிய சாபக்கேடு. வேணும்னே பண்ணிட்டாங்க அம்சங்கள். சம்ஸ்கிருதம் நம்ம ரத்தத்தில் கலந்த பாஷை. அது ஏதோ இந்தியாவிலே சம்பந்தம் இல்லாத மாதிரி கொண்டு போயிருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து படகுல போகிறவாள் பெரிய பிரளயத்தில் நதி பிரவாகம் வரும்போது படகுல அக்கறை போகிறவாள் சொல்ற ஜாக்கிரதையாக போனவே கவலைப்பட்டு போவாளே அது மாதிரி இப்போ நம்ம போயின்னு இருக்கோம். இந்த பிரவாகத்தை சில ஜாக்கிரதையாக தாண்டணுமே அது மாதிரி தான் இருக்கும். அந்த நிறைய நம்ம இருக்கோம். எங்க போய் சொல்றது அது சர்வகுணோபேதா கால பரமசோபனா யர்ஹேவா ஜனஜன்மக்ஷம் சாந்தர்ச்சக்ரஹதாரகம் திசः பிரசேதுர்ககனம் நிர்மலோடு கணோதயம் மஹீமங்களபூயிஷ்டே புரகிராம பிரஜாகரா. 10 ஸ்லோகம் அற்புதமாக வர்ணிச்சாள். காலங்கள் திருப்தியாக பகவான் வரப்போறான்னு சொன்ன ஒரு மந்திரி வரப்போறான்னா தெருவை எவ்வளோ பரிசுத்தப்பட்டு வரோம். நாளைக்கு மந்திரியாக போகிறான்னு தெரியாது. ஒரு மந்திரி வரப்போறான்னா எவ்வளோ பரிசுத்தம் பண்ணுறாரு தெருவை. சர்வேஸ்வரன் பகவான் இறங்கி வரான்னு சொன்னான். எல்லாம் பரம பரிசுத்தமாக இருந்தது. நிமனவரதி சர்வசாந்தமாக போயிருந்தது. சாந்த சத்ரதாரகம் ஆகாசத்துல நட்சத்திரங்கள் சந்திரன் எல்லாமே தெளிவா தெரியுது. அப்படி இருந்தது. காடுகள் எல்லாம் புஷ்பிச்சது. நல்ல சுகந்தத்தோடு புஷ்பங்கள் வந்துட்டு இருந்தது. மகானுடைய மனசெல்லாம் தெரியுது. வராம்சாதன் ஏதோ ஒரு க்ஷேமம் கிடைக்க போறது, ஒரு க்ஷேமம் கிடைக்க போறதுன்னு வச்சுக்கோ. மகானுடைய மனசுக்கு முன்னாடி தெரியும். மகாசுவாமிகள் திருக்கிராவூர்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் கேம்ப் பண்ணிட்டு இருந்தார். சாயந்தரம் 4 மணிக்கு போது 6 கிழக்கு சந்தியாகாலம் சாயந்தரம் கிழக்கு சூரியோதயம் போகிறான். எல்லாருக்கும் உள்ளே புரியுது. ஆடே கிழக்கு சூரியோதயம் போகிறது என்ன ஒன்றும் புரியல. ஒரு 1/2 மணியில் எங்கள் புத்திரனாவ சகோதரன் 2 பேரும் வழிபாடு செய்ய வரோம். அது கிழக்கே சொல்லவா கிழக்கு சூரியோதயம் தான் அப்பொழுது 10 முன்னாடி வரப்போறா சொல்லி இருப்பேன். 10 முன்னாடியே கிழக்கு சூரியோதயம் ஆக போகிறது. அன்னைக்கு
அவளுக்கு தான் தெரியும். அதெல்லாம் சூரியன் மாதிரி இருப்பாங்க. அது என்ன சொல்ல போனா இந்த சோப்பு வரதான் பிராமண தேவசே போயிடுது. முன்னாடி தான் பிள்ளைவாள் இப்படி தான் சொல்லுவாங்க. வைஷ்ணவனாக இருக்கட்டும், சாத்தனாக இருக்கட்டும், சூரியன் மாதிரி இருப்பான். ஐயா தீட்சோடு இன்னைக்கு கிடையாது. சுப்பிரமணியனா ஐயா தீட்சோடு வெங்கடேஷ் தீட்சர், நாராயண தீட்சர், ஆஞ்சநேய தீட்சர், அவளை பார்த்தாலே சாதாரண அஞ்சல் பண்ணி தான் ஆடுவான். சோப்பு கண்ணாப்பினா எல்லாத்த விட பெரிய வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஸ்திரீகளுக்கு பெரிய சௌபாகியத்துடைய அடையாளம் தலையில இருக்கிற கேசம். இப்ப இந்த ஷாம்பெல்லாம் அதனாலதான் கேசம் முழங்கால் வரை நல்லா உறுதியா இருக்கணும். அதுதான் ஸ்திரீகளுக்கு பெரிய சௌபாகியமா சொல்லப்பட்டது. ஷாம்பு பூசிட்டு கீழே கட்டுவார். இன்னைக்கு ஒருத்தர் தரணும். இது ஒரு பெரிய மாதிரி பெரிய அவசியமாக கொண்டு பிரச்சாரம் எல்லாரும் நடந்துருக்கான். என்ன அக்கறை ஒரு கேரளக்காரனை பாருங்க, தொடமாட்டாவா சம்பிரதாயத்தையும் வரமாட்டாள் கேரளக்காரன். இன்னைக்கு அவள் பல அந்த தேங்காய் தலையை அரைச்சிப்பான். நதியில தலையை கொலிஞ்சி தலையை அரைச்சிப்பான். அவதான் கேசத்துக்கு ரத்த ஓட்டு வரும். பழவளம் பார்த்தாலே மேகம் மாதிரி இருக்கும். மேகம் மாதிரி இருக்கும் அவளுடைய கேசம். தமிழ்நாட்டில் அதெல்லாம் கெடுத்து கண்ணாமலாம் எடுத்து ஸ்திரீகளுக்கு சௌபாகியம் கேசம் முழங்கால விட தொங்கர்தாம் திரௌபதியுடைய கேசத்தை வர்ணிக்கிற போது தீர்கேஷ நீரே சுத சோழி சொல்லு வர்ணிக்கிறார். தீர்க்கம் முழங்காலுக்கு விட தொங்கர்ந்து நீலேஷு கருப்பும் நீளமும் கலந்த கலராக இருக்கும் அந்த கேசம். கருப்பும் திரௌபதி சொல்லலாம், நீளமும் சொல்லலாம். அதை சோழி வச்சு தலையில் நெளிவா இருக்கான். இதெல்லாம் சாப்பிட்டு அடிச்சிடும். தலை கேசம் திரௌபதி வர்ணிக்கிறாள். வியாசாச்சாரியம் மகாபாரதத்தில் திரௌபதியுடைய கேசத்தை அதெல்லாமே போய் நம்ம யோகப்படுத்து எல்லாம் இதுலேருந்து விலகி புரிஞ்சுக்கிட்டா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலகணும். அதனால இருந்த மாதிரி தேங்காய் தொழில் அரைப்பு தொழில் அதெல்லாம் எங்கே முடிச்சுட்டு போனேன். ஏன் அதுக்கு என்ன கேடு? சௌபாகியத்துக்கு என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துருக்கும். புஷ்பங்கள்லாம் அதாவது மகானுடைய மனசு தெளிவு அடைஞ்சது. அப்படி இருந்தபோது நிஷீதே தமோதே ஜாயமானே ஜனார்தனே சந்திரோதயத்துக்கு முன்னாடி கும்மிருட்டுங்கிற மாதிரி ஒரு கும்மிருட்டு வரும். அந்த கும்மிருட்டு வந்த காலத்துல சர்வேஸ்வரன் பகவான் வந்தானாம். தேவக்கியாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசயா ஆவிராசீத்யதா பிராச்யாம் திசீந்துரிவ புஷ்கலா தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்யம் ஜலசோபிகௌஸ்துபம் வீராம்பரம் சாம்ரபயோரசௌபகம் மகாரவையூர்யகிரீரகுண்டலே ஸ்ரீகாவர்ஷதகுண்டலம் உத்தாமகாஞ்சங்கதகங்கனாதிபிः விரோச்சமானம் வசுதேவைச்சதா. சர்வேஸ்வராம் பகவான் தேவகி கர்ப்பஜாதனாக ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி பூமிக்கு சேர்ந்தான். அவன் எப்படி வந்தான் தெரியுமா? அவனாவது பிறந்தான் விட்டாடா விஷ்ணுவும் சர்வகுஹா இல்லாடு எல்லாத்தையும் இருக்கிறவனே வந்தான். அவன் பிறந்தான் ஒன்று உண்டா பின்ன பிறந்தான் சொல்லுவோமே. எதை போலினால் கிழக்கு திக்கில சந்திரன் உதயமா எடுத்துன்னு சொல்லுவோமே. கிழக்கு திக்கா சந்திரன் கொடுத்தது. கிழக்கு திக்கில சந்திரன் உதயமான மாதிரி தோற்றத்தை உண்டு பண்ணி வருது. அது மாதிரி பகவான் தேவகிட்டேருந்து வந்த மாதிரி தோற்றத்தை உண்டு பண்ணி வந்தான் சொல்லி நமத்புதம் பாலகம் ஆச்சரியமான பாலம். நமத்புதம் பாலம் நிருசிம்மாவதாரத்தை அத்தியந்தம் வச்சால் கிருஷ்ணாவதாரத்தை அற்புதம் பாலம். தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம். பாலகம் நாடு
சுவாமி வைகுண்ட ரூபத்தோடய அவதாரம் பண்ணினாராம். கஹான்னு பிரம்மதேவனுக்கு பேரு, பாலகான குழந்தைக்கு பேரு. அந்த தூண் இருக்கா, அதுக்குள்ள நாவில பிரம்மதேவன் தெரிகிறானா. அம்புஜேக்ஷாபுதான் மகாலட்சுமி பேரு. மார்பு மகாலட்சுமி தெரிகிறானா, அவர்கிட்ட பார்வை இருக்கான். ஸ்ரீவத்சலக்ஷம் ஸ்ரீதேவி பூதேவியோடைய அவதாரம் விட்டாள். பகவான் அவதாரம் பண்ணி வசுதேவர் தான் முதல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள். வேதாந்த பரமாய் ஸ்தோத்திரம் பண்ணி அதுக்கப்புறம் தேவிக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, நீ வந்து பிறந்தையே நிறுத்தி மாதிரி காத்துருக்கான், எப்படாப்பா குழந்தை பிறக்க போறதுன்னு. ஏன்னா 8வது கர்ப்பங்கிறதுனால ஒவ்வொரு அடிக்கும் மிலிட்டரியை நடத்தி வச்சிருக்கானா. அதனால சண்டை தவறாக மலபார் போலீஸ் கேரளாவே போலீஸ் இருக்கான். சண்டை இதே கேள்வி இருக்காது. பாஷை தெரியாதுன்னா அடினா அடிக்க போறான். அவ்வளோதானே. பாஷை தெரியாதானே வாசம் பிரதிவாதம். இப்போ மலபார் போலீஸ் எல்லாம் படுத்தி மிலிட்டரியே வர ஆரம்பிச்சு. அதெல்லாம் மலபார் போலீஸ் இருக்கிறதுனாலே பெரிய கலகம் நடத்தும். அப்படி ஒரு நாள் தெரிஞ்சு கேரளாவே போலீஸ் வச்சுட்டாலே பெரிய கலகம். அது மாதிரி எல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கானவன். இங்கே வந்து பிறந்திருக்கேன் தேவிக்கு சொல்ல, நான் இந்த அவதாரத்துக்கு மட்டுமில்லை, இதுக்கு முன்னாடி 3 தடவை உங்களுக்கு அவதாரம் பண்ணிருக்கேன் சொல்லி 2 தடவை இதை சேர்த்து 3 சுதபஸ்ரீ கிருஷ்ணிங்கிற பேரோடு இருக்கிற போது கிருஷ்ணிகர்பங்கிற பேரோடு நான் பிறந்தேன். அதே 2 பேர் நீங்கள் அதிதியும் கஷ்யபராஜ் இருந்த போது வாமனங்கிற பேரோடு நான் அவதாரம் பண்ணினேன். இப்போ கிருஷ்ணா அவதாரம் பண்ணிருக்கேன். ஒரே தம்பதிகளுக்கு 3 ஜென்மாவே பகவானே பிறந்தான். எப்பேற்பட்ட பாக்கியசாலியா இருக்கணுமா சொல்லிட்டு இதே சமயம் நந்தகோபுரத்துல கிரகத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கே என்ன பண்ணி அங்கே வச்சுட்டு அந்த குழந்தை எடுத்துட்டு வந்துடும் உடனே ஆரம்பிச்சார். என்ன சொல்லியிருக்கிறது பகவான் நம்ம மாதிரி உள்ளவங்க ஏதாவது யோகரண்டி சொல்றியா, கை விலங்கு கால் விலங்கு வாசலில் நிற்கிற போலீஸு எல்லாம் நடக்கிற காரியமா எதிர்வாதம் பண்ணிட்டு மகான்கள் சொல்ல போதும் அவன் சொல்லிட்டான்னா அவன் நடக்கிறான்னு அர்த்தம். அதே மாதிரி குழந்தையை தொட்டா கை விலங்கு கால் விலங்கு விட்டுறது, கதை விட்டு போனா கதை தானே நடக்கிறது. போலீஸ் எல்லாம் கண் வயிற்றுட்டு இருக்கானா, ஆனால் தூங்கிட்டு இருக்கானா நிறுத்திக்காரானா. கண்ணை வயிற்றுலேயே தூங்க முடியுமான சந்தேகம் கூட இருக்கும், எனக்கு இருக்காது. கண்ணை அங்கே யமுனாவதி அழகாக வழிவிட நந்தகோபுரத்தில் அவருடைய யசோதை தர்ப்பத்தில் படுக்கையில் வச்சுட்டு அந்த குழந்தை எடுத்துட்டு பாகவதம் வேகமாக சொல்ல வேண்டியனால எல்லாத்தையும் முழுமையாக சொல்லிக்க முடியாது. சாதாரண பெரியவாள்லாம் பிரசவிச்சாத்துல போய் குழந்தை பிறந்திருக்கான்னு விசாரிக்க போவாள். போனால் உள்ளே போக மாட்டாள், சென்னையில் உட்காந்துருவாள். சென்னையில் உட்காந்துனா விசாரிப்பாள். அதனால தான் வீட்டாலே பிரசவம், வீட்டில் பிரசவம் பண்ணக்கூடாது, சட்டப்படி நடவடிக்கை இருந்தது. டாக்டர் படுத்துகிற பாட்டு இருப்பாங்க. அப்படி சொல்கிறவாடி அப்பெல்லாம் வீட்டில் வந்தனா இருக்கணும். வேணும்னு திருடணுங்கிறதாவே எல்லாரும் குருபாசனம் பண்ணுறான். வீட்டில் பண்ணால் அரெஸ்ட் பண்ணுவோம், வீட்டில் பிரசவம் பார்க்கக்கூடாது. இவன் அம்மா எத்தனை பேர் பிரசவம் பார்த்துக்கலாம் கிடக்கும். ஆஸ்பத்திரி போகாமே அதுலேயே பிரசவம் பார்க்க. அதனால அவ்வளவு சுலபமா இருக்குது. அதுதான் அப்படிதான் பண்ணணும்னா ஆஸ்பத்திரி போவேன்னா இங்கே பார்த்துக்கலாம். அண்ணாதாரில் பிராமணாரத்தில் உங்க குழந்தையில 50% எல்லாம் ஆம்பளையா பிரசவம் பார்த்தா தான் இருக்கும் செங்கல்பட்டில். அதெல்லாம் பண்ணி என்னவோ எங்கேயோ போய் டாக்டர் சொன்னாங்க. அப்புறம் 2 மாதம் ரூமில் வைக்கணும்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறமாவது உள்ள கொடுத்தாங்க. அதுவும் விஷயம் இல்லை. என்ன பாடுபடுத்துறாங்க தெரியுமா பாபியல். கேட்டதுக்கு ஆடு இல்லையா தான் அவன் தனியா எல்லாரும் பிரசவம் பார்த்துட்டு நீங்க எங்க பிறந்தேன், ஆஸ்பத்திரியா பிறந்தேன், நான் எங்க பிறந்தேன். ஆஸ்பத்திரியே கிடையாது நாள்ல. இவனை பதவிக்கு நாமளே கணத்துல ஜனம் எடுக்கிறதுக்கு படத்தை எடுத்துன்னு போனான். வாசப்படி இறங்கினா இடுப்பு இருக்குது, அங்கேயே பிரசவம் எடுத்து இந்த பையன் பிறந்தான். அவன் பிறந்தான். நீ பிறந்த ஆஸ்பத்திரி பிறந்தேன். படத்தை எடுத்து ஜனம் எடுக்க போயிருக்கா.
வாசி விளையாடுறதும் இடுப்பில் எடுத்துட்டு அப்படியே உட்கார்ந்தா அப்படியே பிரசவம் ஆயிடுச்சு. தான் அவ்வளவு சுலபமா இருந்து பிரசவம். அதை பயங்கரமாக்கி எக்கச்சக்கமா கொண்டு போய் அதனால முதல்ல 12 குழந்தை 15 குழந்தை அப்படி விடுவாள். அவங்க 16 குழந்தை அப்படி அண்டுவாள்லாம் உண்டு. பிரசவத்தை பயங்கரமாக்கிட்ட மாட்டோம். பொதுவாக எல்லாரும் பிரசவித்தாத்துக்கு விசாரிக்க போனால் வாசப்படியில் வாசி திண்ணையெல்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பிரசவிச்சு ரூமுக்குள்ள போகிற அவசியம் இங்கிருந்து தெரியாத வரா. தேவி பாகம் சொல்லும்போது அம்பாள் ஒரு செடியை வேலைக்காரியா வந்து செடியா வந்து இந்த குழந்தைய வாங்கி அங்கே கொண்டு வச்சுட்டு அந்த குழந்தைய கொண்டு கொடுத்தாள். தேவி பாகம் சொல்லப்படும். எல்லாத்தையும் இருந்துக்க முடியாது. திட்டு போகிற போது நானே விதான் பாகம் வந்திருக்கேன். தேவி பாகம் அதெல்லாம் அங்கே எடுத்துக்கணும். தேவி பாவத்து சொல்லப்படுறது அம்பாளே வேலைக்காரியா வந்து அதனால இங்க உள்ள பிறந்திருக்காங்க. நீங்க கொண்டு குழந்தைய வச்சாலும் இல்லையோ அது ஒன்றா குழந்தை கத்த ஆரம்பிச்சு. இந்த பசங்க போய் சொல்லி சொல்ல வேண்டாம். மதுரா உடனே துடுக்கிட்டு ஏன்னா காளிதான் கத்துறாங்க. முதல் சாதாரண ஸ்ரீகள் யாராவது இறந்து கத்தினான்னா காளி வாரி கத்துறானே காளியா கத்துறா. அங்கேருந்து கம்சன் வர அவன் குழந்தைய இறக்கி கையில பிடிச்சிட்டு புத்திரிகைக்கா பிரதியதான் இது பொண்ணா பிறந்திருக்கு, நீ போட்ட பிச்சையா இருக்கட்டும் விட்டு கொடுன்னா. அவனா நான் பிச்சை போறதுக்காக வந்திருக்கேன், குழந்தைய கொடுக்க போறியா இல்லையா? நான் இல்லையே நான் வந்து என்னவோ எடுத்துருக்கேன். நான் என்ன எடுத்துருக்கேன் சொல்லுவேன். இந்த பொண்ணை உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். உன்னோட நாட்டு பொண்ணுகள் ஸ்ருதேயம் தவ கல்யாண ஸ்ரீயம்மாஹந்து மர்ஹசி. அந்த பையன் என்ன பாடு படுத்திருக்கான். அவன்கிட்ட சம்பந்தம் பேசுறாயாவோ அந்த ஸ்ரீனுக்கு மறந்தாட்டில் இருக்கிற அபிமானம் பாருங்க. எத்தனை படிச்சுக்கிட்டோம் அந்த அபிமானம் தெரியாது. அவனோட நாட்டு பொண்ணாக விழுகிறாங்க. அதனால நான் கல்யாணம் பேசுறதுக்காக வந்து ஜாதகத்தை எடுத்துட்டு குழந்தைய காலை பிடிச்சி உரிக்கிறான். அம்பாள் கையிலேருந்து அவன் கையிலேருந்து பெண்ணிலே ஆகாசத்தில் போய் வீட்டாசம் வந்துலையாள். அஷ்டபுதங்களோடும் பாக்கி நிறையா தாம்பூலம் திவ்ய தாம்பூலம் திவ்ய வஸ்திரம் சேவ வஸ்திரம் இடுப்பில் உத்தியானம் திவ்யாகரணம் சேட்டி கணங்கள்லாம் ஜெயாவிஜய் பகவான் புஷ்பரிடம் அங்கே இருந்தபடி பார்த்து உனக்கு சத்ரு பிறந்தாச்சுடான்னு சொன்னார். நீ எதை நினைச்சி பயந்து இருக்கியோ அது அது நடந்துட்டு உனக்கு அவனை வதம் பண்ண போறோம் பிறந்தாச்சு. ஆனா அவன் வதம் பண்றதுக்கு ஒரு மகன் அவனுக்கு வேலையே இல்லாமல் என்னைக்கே உன்னை வதம் பண்ணிட்டு என்னால போயிருக்க முடியும். ஏன் உன்னை வதம் பண்ணல தெரியுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ நீ பிடிச்ச இடம் திருவடியா படுத்து விட்டுட்டேன். என் ஜக்ரஹின் மச்சரண ஒரு சாபி பிராயஃபலம் தஸ்யனஹன்மியத்வாம். கிருஷ்ணவிநாசம் ஒரு காவியம் சுகுமார கவின்னு ஒருத்தர் பண்ணியிருந்தார். கண்ணால் தரம் அந்த காவியத்தை படித்தார். அவ்வளவு கிருஷ்ண பக்தி இருக்கு. சுகுமார கவி கிருஷ்ண விலாசம் அப்படின்னு ஐயா சொல்லுங்கள். சில அதுதான் இருக்கேன். எவ்வளவு பேர் கிருஷ்ணர் அனுபவிச்சு காட்டியும் ராசிக்க உள்ளவாள் யாரா இருந்தாலும் கிருஷ்ணர் அனுபவிப்பாள். மரட்டுத்தனமா பிடிவாதமா இருபது மாதிரி மனிதன் தான் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணத்தினா ரசிக்க தெரியாது. கிருஷ்ணவிலாசம் அவன் தெரிஞ்சுட்டு தான் கேட்பேன். அந்த சொல்லு யத்யக்ரயேன்மக்ஷரணௌருஷாபி பிராயஃபலம் தஸ்யனஹன்மியத்வாம். சொல்லிட்டு நீ எப்படியாவது ஒரு உயிரை காப்பாற்றிட்டு ஏதாவது சொல்லிட்டு மறந்து போக. இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கம்சன் ராத்திரியா அதை மந்திரிகளை கூப்பிட்டு ராத்திரி ஒரு 12 மணி கம்சன் மாதிரி விடுவாள்லாம் 12 மணி 1 மணிக்கு தான் சட்டப்பெல்லாம் பண்ணுவாள். பைசாசக்காரன் தானே அவளை பிடிக்கும். எல்லாரையும் கூப்பிட்டு மந்திரியோட என்ன பண்ணுறது வேலை குழந்தை யாரும் எங்கேயோ பிறந்துட்டாங்கனாலே என்ன பண்ணுறதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனை சொல்றாள். பொதுவாக என்ன நடக்கணும்னு யோசனை பண்ணி சொல்றவாளா இருந்தால் அவன் நல்ல விஷயத்தை சொல்வாள். தன் பதவியை காப்பாற்றிக்கிறதா தானே இது மாதிரி உள்ள கூட்டத்தில் மந்திரிகளா இருப்பாள். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னான். ஒரு பையன் சொல்றான், ரொம்ப ஆச்சரியமான ஒரு சொல்லம். எதிர்நீனாம் ஹிம்சனம். அங்கங்க கையில கம்பை கொடுத்து போலீஸ்காரால பிராமணால அடிக்க சொன்னா எல்லாம் சரியா போயிடும். விஹிம்சனம் நசிக்க சொன்னான்னு அர்த்தம்.
பிராமணாவை நசிக்கிறா ஏதாவது ஒன்று வசத்துக்களுக்கு பிராமணாவை நசிக்கிறா எல்லாம் சரியா மேடம் இந்த கேள்வி அதுக்கு என்ன சம்பந்தம்னா சம்பந்தம் சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியாதானே அப்படிதானே 52லேருந்து ஆரம்பிச்சு இந்த அசத்துக்கள் இந்தியாவில் எந்த தப்பு நடந்தாலும் பிராமணன் சம்பந்தப்படுத்தாது அண்ணாத்திர நாள் ஆரம்பிச்சு நேர்த்தி வரை பிராமணன் இன்றைக்கு யார் எங்க வந்தாலும் அதுல பிராமணாவை சம்பந்தப்படுத்துறது தப்புற நான் சொல்ல தமிழ்வாதம் எழுதியிருக்கார் அவன் இப்படிதான் வளர்றா பிராமணாவை உரங்க கவனிக்காம இருக்காது அப்படியே இருக்கா 50 வருஷம் முன்னாடி எங்க எந்த தப்பு நடந்தாலும் பிராமணாவை குதிர்ந்து அண்ணாத்திரைய பெயரை போட்டுக்கிட்டே இருக்காரு பிராமணாவை தூக்கிட்டு இருக்காள் அப்பயே அவ்வளோ தூக்கிட்டு தான் இருந்தோம் அப்போ எங்க எந்த தப்பு நடந்தாலும் எப்படியோ சம்பந்தப்படுத்தி பிராமணாவை வந்து விடாது சைவர் கால்வாயா வந்தவா எவ்வளவு அக்கிரமம் அந்த பிஎஸ்சியே அது பொய்யான கதைன்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு அது யார் சொன்னாங்க அதாவது வெள்ளக்காரனுடைய திமிர்த்தனம் இருப்பாங்க மகாகவனம் முதல்ல நம்ம கிட்ட வந்து சம்ஸ்கிருதம் படிச்சுப்பார் அல்லது தமிழ் காப்பியங்கள் படிச்சுப்பார் படிச்சோம்னா ஆழ்ந்து படிப்பேன் நல்லா தெரிஞ்சுப்பார் அது வியாக்கியானங்கள்லாம் எழுதுவார் ஆச்சரியப்பட முடியாதுலாம் எழுதுவார் பட் அவங்க ஆச்சரியங்களாச்சே படம் தலையை வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிடும் கொண்டாட ஆரம்பிச்சோன்னா விபரீதமாக சரித்திரங்கள் எழுதியிருப்பார் அவரை கொண்டாட ஆரம்பிச்சோம்னா அவர் எழுதின காவியத்தை தப்பு சொல்ல முடியாது பாரு அப்படியே அந்த பசங்க வீரமாமுனிங்கிற அமர்வோ பாஷாயை பற்றி ஏமாத்துறது வீரமாமுனி தான் தமிழை கடித்து வரவர் தமிழ் அதாவது இப்படி சொல்ல நம்பி சொல்ல தெரியும் தமிழில் புரட்சி செய்தவர் அப்படின்னு நீங்க யோசனை பாருங்க காக்கா காக்கா தமிழ் இல்லாமல் இருக்குமா பாரத தேசத்தில் உள்ள அத்தனை மொழியில் இருக்குது 4 விஷயம் இருக்கு தமிழ் இல்லாமல் இருக்குமா தமிழ் இக்குன்னு ஒரு எழுத்து இருக்கு அந்த உபயோகமே படாமல் இன்னைக்கு இருக்கு உபயோகமே படாமல் ஒரு எழுத்து இருக்குமா அந்த இக்கை வச்சு இடது பக்கம் வச்சா முதல் செல்பு மேலே வச்சா 2வது செல்பு பக்கத்தில் வச்சா 3வது செல்பு அந்த அந்த முறைதான் அந்த எழுத்தை உபயோகப்படுத்திருந்தாங்க அது பயம் வந்தால் திருக்கி அரணை போட்டான் தமிழில் சம்ஸ்கிருதம் கிடையாது 4 வருஷத்துல இருந்து ஒரு காலத்தில் இக்கிங்கிற எழுத்து அதுக்காக உபயோகப்பட்டு தமிழுக்கு பெரிய விஷயம் அவன் வந்து என்ன பண்ணா தெரியுமா திருவாசகத்துக்கு பிரபாவம் அர்த்தம் இருக்கான் அதான் ஆச்சரியம் முதல்ல நமக்குள்ள புகழ்வாள் முதல் அர்த்தங்கள்லாம் எழுதுவாங்க அப்படியே போய் குளிர்ந்து போயிட்டு வராங்க ஷேக்ஸ்பியர்ல மார்க்ஸ்ல அவன் தான் அந்த கருத்து இந்த செய்தியாளர்லாம் அவன் தான் அசத்து அந்த கதையை போய் அந்த கதையை போய் இன்னைக்கு ஹீரோவாக பேசல மார்க்ஸ்ல ஆனால் கௌதம தர்மசூத்திரத்தை வியாக்கியானம் எழுதாகும் கௌதம தர்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் எழுதிதான் ஆனால் கௌதமரை எதிர்வேதி அப்படின்னு தீர்மானம் பண்ணி கௌதமரை சாமவேதின்னு அவராக சொல்லிருக்கோம் என்னுடைய கணக்குப்படி அவர் எதிர்வேதி ஆகணும் அந்த அளவுக்கு பெருமாகும் அந்த அளவுக்கு பரவாயில்ல கௌதம தர்ம பெரியவாளெல்லாம் கூட கௌதம தர்ம சூத்திரத்தை வியாக்கியானம் எழுதி பிரமாதம் எழுதிருக்கான் சாஸ்திரத்தை பற்றி பிரமாதம் பண்ணிச்சிருக்கான் முன்னோர்களோட 3 தலைவர்களோட தொடர்பு வச்சிருக்காள் சாஸ்திர தர்ப்பணத்துல அதனால ஒரு உத்திரியா இருந்திருக்காள் மீதி இது போனாலும் இந்த சாஸ்திரம் ஒழுங்கா இருக்கிற சாஸ்திரம் தர்ப்பணம் இது இருக்கிறவரை இந்து தர்மங்கள் நல்லபடியாக காவல் பண்ணப்படும் எல்லாம் குமுதத்தோட ஒரு வந்திருந்தது சாஸ்திரத்தை பற்றி எழுதினது குமுதபத்திரியோட ஒரு எழுதிட்டு இப்படி எழுதிட்டு திருவிசூர்ல ராமசுந்தாஷா சுவாமி இருந்தார் மகாவீதான் நல்லா ஆச்சாரியம் அவருக்கு அஞ்சாங்க எவ்வளோ துவத்தில் பாருங்க அதனால நாமெல்லாம் எவ்வாறு சொல்லிதான் இருந்தோம் அற்புதமான அர்த்தம் இல்லாம பார்த்துட்டோம் நீ மார்க்சில் இல்லைடா மோட்ச மூலன் அப்படின்னு எழுதினார் விடுத்து கொடுத்தாரு சாது பகவான் அவருக்கு என்ன தெரியும் மார்க்சில் இல்லை மோட்சம் அது உடனே கதை பிராமணன் சைவகாரம் வந்தவர் ஒரு வழியா மோட்சம் போல தன்னை தூக்கி வச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் எப்படி சொல்ல முடியாத மாதிரி இப்படியே அந்த பசங்க முதல்ல உள்ள போய் தான் பிரபாவம் பேரெல்லாம் வாங்கிப்பார் ஆனால் ஆழ்ந்து படித்து ஆழ்ந்து வியாக்கியானம் பண்ணான் அதோடய நம்மளால் விட முடியாது ஆச்சரியம் வினோபா பாவை இருந்தார் ஆனால் வினோபா பாவை இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணவே
அவருக்கு ஒரு மொழி தெரிஞ்சுக்கிறதுக்கு 15 நாள் போடும். இந்த மொழி கத்திக்கிறார், அதனால 15 நாள் யாரும் வர வேண்டாம் போட்டு போட்டுருவார். 15 நாள்ல அந்த மொழி முழுக்க தெரிஞ்சுப்பார். தெரிஞ்சதோடு இல்லை, அந்த மொழியில இருக்கிற இலக்கணத்தெல்லாம் படிச்சு விமர்சனம் பண்ணுவேன் 15 நாள்ல. அந்த அளவுக்கு தமிழ் எல்லாத்துலையும் இருக்கு. தமிழ் என்ன கேட்டுக்காரீங்களா, தோன்றில் பொருளுடன் தோன்ற அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். இது எப்படி பிறக்கிற போதே பொருளோடு எப்படி தோன்றும், பிறக்கிறோம் தான் இதை எப்படி எடுத்துக்க முடியும், தோன்றில் பொருளுடன் தோன்ற. அதே மாதிரி பாரதியார் ஒன்னொன்னையும் பாரதியார் நான் கற்றுள்ள பாடத்துக்குள்ள தமிழ் மாதிரி இனிமே கிடையாது அப்படின்னு இருக்கிற பாடல. இது எப்படி எடுத்துக்க முடியும், அவரோட தாய்மொழி இனிமையாக தான் தெரியும். விமர்சனம் ஒரு அளவுக்கு போகும். அவர் ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர விரும்பாபாவை காமராஜர் நம்ம சீஃப் மினிஸ்டர். அந்த தமிழ்நாடு எல்லை வரும்போது ஒரு கோடு போட்டுட்டு எனக்கு தெரியும் சொல்லியிருந்தா அந்த கோடு போட்டு காமராஜர் வர இருக்க போனார். அந்த கோடை தாண்டி காமிக்கும் போது நம்ம சிவாயம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சார். எவ்வளவு தூரம் நம சிவாயம் வாழ்க, நாதண்டால் வாழ்க இருப்பாங்க, நம சிவாயம் வாழ்க. ஆனால் அவர் இது மாதிரி விபரீத காரியங்கள்லாம் பண்ணார். பாட்டி பார்த்துட்டு அந்த பாட்டில் ஆழ்ந்து வியாக்கியானம் பண்ணி அது ஒரு சக்தி எப்படி அவர் அடைந்தார். எல்லா பாட்டிலும் இருந்தார். அந்த பாட்டியில் ஒரு காவியத்தெல்லாம் இங்கே சொல்லியிருக்கார். எங்காடா என்ன பண்ணும் யோசனை பண்ணி பிராமண அசத்துக்களுக்கு பிராமணால தொந்தரவு பண்ணணும். அவ்வளோதான். அது மாதிரி அவங்க சொன்னால் எதிர செய்யலாம் ஹிம்சரம், பிராமணால நசிக்கிறதுக்கு ஆர்டர் போட்டா போடும். அவங்கள கேட்டால் இதுக்கும் பிராமணாளுக்கு என்னடா சம்பந்தம், அதுதான் இந்த விழுப்புரம் இதுக்கும் பிராமணாளுக்கு என்னடா சம்பந்தம், சம்பந்தம் தொடரணும்னு நினைச்சா சம்பந்தம் தொட முடியாதால இப்படிதான் கேள்வி செய்திருக்கா. அதில் என்ன ஆரம்பித்தேன், சம்பந்தம் தொடர்பாக சொல்ல முடியாதானே. என்ன சொல்ல தெரியுமோ, மூலம் விஷ்ணு தேவானாம் யத்ர தர்ம சனாதனா. நமக்கு எதிரியா தேவதைகள் ஏதோ வேலை செஞ்சிருக்கான்னு தெரியுது. முழுமையா என்ன பண்ணிருக்கான்னு முழுமையாக நான் தெரியல, டோட்டலையும் கிடையாது இங்கிலீஷ்ல. அது மாதிரி ஒரு வேலை வாரியா தெரியுது, ஏதோ கோஷ்டி வேலை நடக்கிறது நமக்கு இல்லையா, தேவதையில் பண்ணிருக்காள் அப்படின்னு. அந்த தேவதையில் கோஷ்டியாக வேலை செய்யறதா நமக்கு எதிரியா வேலை செய்யறதா இருந்தா மகாவிஷ்ணு பிரதானமாக வச்சுதான் காரியம் பண்ணுவார். ஏத்திர தர்ம முதல்ல மூலம் விஷ்ணுவி தேவா, மகாவிஷ்ணு பிரதானமாக வச்சுதான் காரியம் பண்ணுவார். அந்த மகாவிஷ்ணு அனுகிரகம் பண்றதா இருந்தா எங்க தர்மம் இருக்கோ அங்கதான் அனுகிரகம் பண்றோம். ஏத்திர தர்ம சனாதனா தர்மம் ஏதோ தர்ம சுதோதயா ஏதா கிருஷ்ண சுதோ தர்மம், எங்க தர்மம் இருக்கோ அங்கே பகவான் இருப்பார். அதனால தர்மத்துக்கு தர்மம் இருக்கிறதுல பகவான் காலம் இருக்கு. அந்த தர்மத்துக்கு 5 விஷயம் மூலம், அதை வச்சுதான் தர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம். தத்ர பிரம்மவோ விப்ராஹ தபோ யஜ்ஞா சதக்ஷிணா. முதல்ல வேதம், ரெண்டாவது பசுமாடுகள், தர்மத்துக்கு எது சாதனமோ அதெல்லாம் சொல்றாள் பசுமாடுகள். மூணாவது வேதாத்தியனம் பண்ணின பிராமணர் விப்ரா. நாலாவது சுதர்மானுஷ்டானம், எல்லாம் படிச்சுட்டு ஒன்றும் என்ன உட்காந்துதான் சுதர்மானுஷ்டானம். அஞ்சாவது தவோ யஜ்ஞா சதக்ஷிணா, நிறைய தட்சிணை கொடுத்து பண்ணக்கூடிய யாகங்கள் ஜபஹோமங்கள். இந்த 5 தான் பகவான் தர்மத்துக்கு மூலம். இந்த 5ல் பிராமணாவை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோ, மீதியெல்லாம் தானே போயிடும். எவ்வளோ பிராமணா அப்படிதான் பண்ணாத பசங்க, பிராமணா எடுத்துட்டா பசுமாடு வச்சு நம்ம காஃபி சாப்பிடலாம், வேற என்ன பண்ண முடியும். அதனால பிராமணா எடுத்துட்டா அந்த 4 தானே அழிஞ்சு போயிடும். அது கூட ஒரு இந்த முதல் குழந்தை பிறக்க விட்டாலும் அடுத்து பிறந்திருக்கணும். அதனால ஒரு வருஷத்துக்குள்ள உள்ள குழந்தைகள்லாம் எங்கே இருக்கோ அந்த குழந்தைகள்லாம் வதம் பண்ணிட்டு வந்துடலாம். தனக்காக உலகத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைகளையும் வதம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் பூதனையும் ராட்சசியை இங்கே நந்தகோபன்
नन्दस्वात्तदमुत्पन्ने अदालध्याय जाताह्लादो महामनाः आहूय विप्रान् दैवज्ञाने शातश्रुतिरलङ्कृताः वाचयित्वा स्वस्ययनं जातकर्मात्तदस्य वै कारयामास विधिपदे पितृदेवार्चनं मुदा நந்தகோபன் அங்க போயிட்டாங்க. சுவாமி கோபாலன் தனக்கு தான் குழந்தை பிறந்திருக்கேன்னு தீர்மானம் பண்ணி, பிள்ளை பிறந்திருக்கேன்னு தீர்மானம் பண்ணி, குழந்தை பிறந்த உடனே ஜாதகர்மான்னு பண்ணணும். குழந்தை பிறந்ததுலேருந்து வைதிகமான சம்ஸ்காரம் உண்டு நமக்கு. அடிக்கடி விவசாயத்தை கவனிச்சுட்டு எதை போட்டு வந்தா பூமி பல மடங்கு விளையும். பிராதா சாயம் பிராதா க்ஷேத்திர ரிஷி பிரணயக்கு நனஷதி மகாபாரதம். காலம்புரி சாயந்தரம் விடாமல் நீ வைரவை பார்த்து வந்தேன்னா பிரளய காலத்தோடு நீ பயப்படலாம். சாயம் பிராதா க்ஷேத்திர ரிஷி பிரளயக்கு நனஷதி அப்படின்னு. அது மாதிரி அடிக்கடி இங்க என்ன சொன்னா, நந்த சாத்துனே ஜாதாஹ்லாதோ பாவனாக அவுய குழந்தை பிறந்தவுடன் அடிக்கடி ஒவ்வொரு சிக்காரிகள் ஜாதகர்மாமரணம். அந்த ஜாதகர்மா பண்ண ஆரம்பிச்சானா, ஜாதகர்மா துவஜஸ்ய வை காரயாமாஸ விதிவதே பிதர்தேவார்ச்சனம் முதா. எல்லாம் தர்மசாஸ்திரம் சந்தோஷமா பண்ணினான். என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? பிதர் தேவார்ச்சனம் முதா காந்தி ஸ்ராத்தம் பண்ணினானாம். தேவதேவர்கள் நவகிர தேவதை போடுவாங்க. அந்த நவகிர தேவதைக்கு பிடிச்சிட்டு தான் வீட்டில் தான் பண்ணணும். குழந்தை பிறந்தா நவகிரகத்துடைய அருள் சகாயம் தேவை இல்லையா? தேவையோடு பிதர் தேவார்ச்சனம் முதா அப்படின்னா பிதர்கள் நாந்தி ஸ்ராத்தம். அதனால்தான் அங்க ஒன்றிதான் நாந்தி ஸ்ராத்தம் இரண்டுமா பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன். ஏன்னா 1:30 மணிக்குள்ள 1:30 மணி ஆயிடுச்சுன்னா திருப்பி விட்டுரும். அவங்க சபையெல்லாம் பண்ணி நாந்தி பண்ண முடியாது. அதனால அந்த இடத்துல ஒன்றிதான் இரண்டு ஸ்ராத்தமா நாந்தியை பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. இவன் எல்லாருக்கும் புதுசாக வச்சுக்கோ. பிதர்தேவார்ச்சனம் முதா தேனூனாம் நியுதே பிராதாதி விப்ரேப்யசமலங்கிருதே. தேனூனாம் நியுதே பிராதாதி 20 லட்சம் கோல் 2 லட்சம் கோதானம் பண்ணினான். தேனூனாம் நியுதே பிராதாதி. அவர்களெல்லாம் பசுமாடு சுலபமான என்ன சொல்ல போனா தேச சரித்திர உயிரோடு இருக்காள். இந்தியாவில் ஜனத்தொகை போல பல மடங்கு பசுமாடுகளுடைய எண்ணிக்கை தான் இருந்திருக்கு. அப்படிதான் இருந்து நம்ம தேசம். கிராமங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் 4 பேர் 5 பேர் தான் பெருசு. குறைய 7-8 மாடு இருக்கும். ஜனத்தொகையை விட பசுமாடுகளுடைய எண்ணிக்கை அதிகம். அதனால்தான் நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியுது. இப்ப மாடே இல்லாம ஆச்சரியமான விஷயம். பசுமாடே கிடையாது, ஆனா பால் கிடைக்காது. அது எப்படிதான் சாத்தியம் தெரியும். நீங்க இப்ப 1000 லிட்டர் பால் எடுக்கிறோம், 1/2 மணி நேரம் இருக்கும். பசுமாடே கிடையாது. பால் எல்லாம் கெமிக்கல். அதான் சுவாமி கூட விஷயம் பண்ணிருக்கான். ஜெகநாதராவ் கேட்டார், பார்த்துருக்காரு சிவன் கோவில். அவர் ரெடி பண்ணார், பக்கத்தில் பிளேடு வச்சுருந்தார். அதனால அந்த கவரை பண்ணும்போது கட் பண்ணி கவர் வழியே 6 பிளேடு இப்படி பண்ணார். உனக்கு ஏதாவது வாய்ப்பு வச்சு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. உனக்கு ஏதாவது கிடைச்சிருக்கு 4 பிளேடு எடுத்துக்கோ சொல்றாரு. ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அது சொல்லி அப்படியே விட்டார். அப்படிதான் வேறு வழி. இந்த பாலை எப்படி இந்த மாதிரி பாலை விஜயோட சித்தி பண்ண அவர் எப்படி பண்ணுவாங்க. ஏதோ பாலையில் வேணும் ஏதோ இடத்துல நிற்கி. அதனால வீட்டில் மறந்து முதல் நாள் அன்னைக்கு கொஞ்சம் தீனி கூட இருக்கும். மறுநாளைக்கு கொஞ்சம் நிறையா கிடக்க முடியும். அதனால் வெயில் எடுத்துனா பக்தியை போயிடுத்தேன். உத்தரவு பண்ணுறோம். நாளைக்கு 20 லிட்டர் பால் கொடுத்துருக்கோம். இதில் என்ன பக்தி இருக்கு? அதிசயம் எந்த ஊரில் பார்க்கணும் தெரியும்? ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மாடே கிடையாது. அங்கேயும் சந்தானம் இருக்கு. மாடே கிடையாது.
ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கடைக்கு கடை பால்குவா. அங்கே பால்குவா சில க்ஷேத்திரம் போடுறவங்க போடுறோம் இல்லையா, அது மாதிரி அங்கே போனால் சில க்ஷேத்திரம் சில வரைக்கும் நமக்கு பிள்ளை போட்டுக்கணும். அங்கே போனால் பால்குவா வாங்கி நமக்கு பிள்ளை போட்டுக்கணும். க்ஷேத்திரம் பாலே கிடையாது, எங்கேயா கிடைக்கிறதுல இதெல்லாம் ஒரு கேள்வி வேண்டாமா. தேனோனாம் யுதே பிராதாதி விப்ரேப்ய சமலங்குதே. அதான் பஞ்சகவியத்துக்கு எவ்வளவு பிரசித்தி இருக்குங்களா. சுத்த பால் கிடைச்சி பஞ்சகவியம் புடம் போட்டு தங்கத்தை நெருப்புல புடம் போட்டு தங்கத்தை எடுக்கிறாரு. அது மாதிரி பஞ்சகவிய பிராசனம் பண்ணணும். ஏதோ பால் வாழ்ந்துட்டு தெய்வம் ஏதோ வாழ்ந்துட்டு பஞ்சகவியம் தயாரம் இருக்கும். அது எவ்வளவு பரிசுத்தம் பண்ணணுமே. தேனு நாம் நியுதே பிராதாதி. ஒரே மாட்டிலிருந்து 3 நாளா தயார் பண்ணி வச்சு அயோத்தியில பண்ணி தேனு நாம் நியுதே பிராதாதி சொல்லி பண்ணி தரேன். ஒரே மாட்டோட தான் இருக்கணும் சொல்லி பால் வாங்கி வச்சு 3 நாள் ஆச்சு. 3ஆம் நாள் காலம்பு தான் பஞ்சகவியம் பண்ணிடும். அந்த ஊரில் நிறையா பசுமாடு இருக்கு. பசுமாடுக்கு எருமாடு சொன்னதாங்க. அந்த பசுமாடு உண்மையாகவே பசுமாடு முடியும். பசுமாடே இல்லாததெல்லாம் பசுமாடு தெரிஞ்சு பசுங்கிற மாதிரி அது எருமாடு, பசுமாடே இல்லை. உண்மையா பசுமாடுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? முதுகுல கபுத்துன்னு சொல்றது, அந்த திமிழ் இருக்கணும், ஆடி சதை இருக்கணும் பயிற்சி. இந்த 2 இருந்தால்தான் பசுமாடு. அந்த 2ம் இல்லைன்னா எருமாடு. என் சொல்றாங்க ஜெர்சி பசு எல்லாம் எல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் அதுதான் தாராளம் சொல்லுவாங்க எல்லாரும். ஏன்னா 40,000 ரூபா 50,000 ரூபா வாங்கிட்டு உடனே வைத்தா கையில் முடிச்சிருந்தது. இதில் 12,000 ரூபா அது வாடி. அதனால ஜெர்சி பசு வாங்கணும். 10 லட்சம் கிடைக்கும், கறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எருமாடு தான் பசுமாடு கோதாரம் இருந்துருக்கு. தேனு நாம் நியுதே பிராதாதி இப்படிலாம் சொல்லணும்னா வெயில் காலம் இதுக்கு நோட்டீஸ் பண்ணுவோம். தேனு நாம் நியுதே பிராதாதி விப்ரேப்ய சமலங்கிருதே திலாத்ரீன் சப்தரத்ரௌதே ஷாதகும்பாம்பராவிதானி. நிறைய மலைமலையா 8 தானம் பண்ணினாராம். திலாத்ரீன்னு மலைகிறார். 7 மலை தானம் பண்ணினான். குவியல் அர்த்தம். சப்தரத்ரௌகே அதே அளவு நவரத்னங்கள் குவியல் குவியல் வச்சு தானம் பண்ணினானாம். திலாத்ரீன் சப்தரத்ரௌக ஷாதகும்பாம்பராவிதான். தங்க பாடம் உருக்கு அப்படியே பவுன் சுத்த பவுன் அதெல்லாம் நானும் ஷாதகும்பாம்பராவிதானி காலேன ஸ்நான சௌச்சாபியாம் சம்ஸ்காரைஸ்தபசைஜயா சுத்தந்தி தானை சந்தன். அறியாமலே பிரம்மனுஷ்டான் இந்த சொல்லுங்க. ஒரு ஏரியா தானம் பண்ணினாலும் உடனே ராஜனே ஒன்னொன்னாலும் சுத்தியாதரா. தானம் எப்படி சுத்தி பண்ண தெரியுமா? தன் அறியாமலே பூரி போட சொல்லுறான். சுத்தின்னு சொன்னா நாம என்ன நினைச்சிருக்கோம்? ஜலத்துல போட்டு அலம்புறதா சுத்தின்னு எடுத்துருக்கான். ஜலத்துல அலம்புறது எல்லாத்துக்கும் சுத்தியே இல்லை. சுத்தி ஒன்னொன்னு ஊதுவா பண்ணணும். லோகம் இருப்பாங்க, பித்தளை மங்கலம் வெள்ளி இதெல்லாம் நெருப்புல போட்டு எடுக்கலாம். நெருப்புல போட்டு எடுத்தாதான் அதனால வாசலே வரும். அவரை கொடுப்பா நெருப்பை போட்டு கொடுப்பார். அதான் பரிசுத்தம். நெருப்புல போட்டு சுத்தம் பண்ணணும். பாத்திரங்களை சுத்தம் பண்றாங்க. கம்பெனியை சுத்தம் பண்றாங்கன்னா நிழல மட்டுமா ஒரு 1.5 மணி நேரம் வெயில போடக்கூடாது. பட்டு சுத்தி பண்றதா இருந்தா ஒரு 1.5 மணி நேரம் வெயில போடணும். ஒன்னொன்னாலும் சுத்தி பண்ணணும். அது சொல்றாரு எதனாலும் சுத்தியா இருந்தீங்கன்னா காலேனா சிலது காலத்தாலும் சுத்தியாகணும். காலத்தாலும் சுத்தியாகணும்னா என்ன? அதனால தஞ்சாவூர் இல்லாக்கார விவசாயம் நிலவாழ்த்தி 6 மாசம் விவசாயம் பண்ணுவாள். 6 மாசம் தரிசா போட்டுருவாள் பூமியை.
இப்போ 364 விவசாயம் நடந்துருக்காங்க. பூமி சக்தி இல்லாம, ருச்சி இல்லாம, ஆரோக்கியம் இல்லாம இந்த தானியங்கள் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த 6 மாதம் ரெஸ்ட் விட்டுணும். பூமி தன் சக்தியை விருத்தி பண்ணிக்கும். காலத்தினால்தான் பூமி சுத்தியாகும். அது விவசாய பூமி காலத்தால் தான் சுத்தியாகும். 6 மாதம் விஷயமா விட்டுருவாங்க. அப்படிதான் அதையும் சேர்ந்து அடுத்தது நம்ம பயிரில் வரும். காலே நஷ்டான சௌச்சாபியாம், காலத்தினால பூமி சுத்தமா உண்டா. ஸ்நான சௌச்சாபியாம், ஸ்நானத்தினாலே ஆச்சாரத்தினாலே சரீரம் சுத்தியாகும். ஸ்நான சௌச்சாபியாம், அதனால பெரியவாழ்லாம் வெளியே போயிட்டு ஸ்நானம் பண்ணுவாங்க. ஆச்சாரம் சரீரம் சுத்தி ஆச்சாரத்தோடு இருக்கிறோம்னா ஸ்நானத்தால் தான் சுத்தி பண்ணிக்க முடியும். ஸ்நான சௌச்சாபியாம் சம்ஸ்காரை தபசேத்யயா, பிராமணன் சுத்தியாகணும் சொன்னா 40 சம்ஸ்காரங்கள் அடையணும்டா. பிராமணனுக்கு 40 சம்ஸ்காரங்கள், 40 கர்மானுஷ்டானம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 40 பண்ணினாதான் பிராமண சுத்தியாகும். சம்ஸ்காரை ஜீவன் சுவாமி இருக்காது. இப்போ ரொம்ப வெள்ளை பூர்வாசிரத்திலே வழக்கம் உண்டு. சேஷாத்ரி சுப்பிரமணிய தீட்சிதர் அறிவுறுத்தி ஆரம்பித்தார். அவரை எனக்கு அறிவுறுத்திச்சாடி அப்படிங்கிறார். அவரை எனக்கு அறிவுறுத்தாரா 37 ஆசிரத்தை தெரியாது அப்படின்னா அவன் முதலாம் வைஷ்ணவா பத்திரிகை எழுதுறான். அந்த பத்திரிகையிலாம் பெரும்பாலும் திவ்ய பிரபந்தங்கள் தான் வரும். ஆழ்வாரோட பத்திரிகைகளும் திவ்ய பிரபந்தங்கள் தான் வரும். அவன் அபியோகத்திலும் 40 சம்ஸ்காரம் தான் கொடுத்தேன். புஷ்பம் இருக்கிறார். 40 சம்ஸ்காரத்தையும் புஸ்தகம் எழுதினார். அந்த புஸ்தகத்தில் அனுஷ்டானத்தை பற்றி வந்து அவர் நாள்லாம் பிராமணனுக்கு அவசியம் தான் தெரிஞ்சுக்கணும், பண்ணவும் பண்ணணும் அப்படின்னாரு. அந்த 40 சம்ஸ்காரத்தால் தான் சரீரம் சுத்தியார். பிராமண சரீரம் சம்ஸ்காரை தபசேத்யயா, சுதர்மானுஷ்டானம். சுதர்மானுஷ்டானத்தினால சிந்தனை சுத்தமா, புத்தி தெளிவா இருக்கு. காயத்ரி தவளி பார்மனுண்டு நமக்கே தெரியும். முறையோட ஆச்சாரத்தோட காலவெளியில அப்படி தவறினாலும் புத்தி தெளிவா இருக்கு. மந்திரமே இப்படிதானே, தியோஜனாதானே புத்தி தெளிவாகும். தமசா சுதர்மானுஷ்டானத்தினால புத்தி தெளிவாகண்டா. இஜ்ஜயா, யாகங்கள், யாகங்கள்னால என்ன சுத்தியாகும் நாள். ஒவ்வொரு பிராமணனும் பிறக்கிற போது அசதம்சம் சொல்வாள். ஒரு 1.5% ஒரு அசத்தரம் சரீரத்தை சேர்ந்தான் பிறக்கிறோம் நாம. அது யாகங்கள் பண்ணினாக்கா அது தௌர்பிராமணியம் அப்படின்னு பாரு. அந்த தௌர்பிராமணியம் நிவர்த்தி ஆகணும்னா யாகம் பண்ணாதான் நிவர்த்தி ஆகும். சம்ஸ்காரி தபசேத்ய ஒருத்தர் பண்ணிக்காருன்னா 3 தலைமுறை வரையும் சிறுத்தியாகும். அதனால்தான் யாகம் பண்ணனாலும் தீட்சைன்னு போட்டுக்கிறா பிறகு 3 தலைமுறை தான் போட்டுக்கலாம். அதோடு எடுத்துக்கணும். அந்த 3 தலைமைக்கு வந்து செல்லுபடியாகும். எஸ்ய வேதஸ்ய வேதீச்ச உச்சிந்தேதே திரிபூருஷம் அப்படின்னு சொல்லப்படுது. 3 தலைமுறை விட்டு படுத்துனா அப்புறம் பிராயசித்தம் பண்ணிக்கலாம். சம்ஸ்காரி தபசேத்யா சித்தந்தி தானை சந்துஷ்டியா, தானத்தினால திரவியங்கள் சுத்தியாது. சுத்தியந்தி தானை, நாம சம்பாதிக்கிற திரவியம் சுத்தியா இருக்கணும்னா நிறைய தர்மங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். சுத்தியா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? சந்தோஷமா மங்களமா திருப்தியா செலவழிச்சுட்டு குடும்பம் இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், அந்த பணம் சந்தோஷத்துக்கு உபயோகப்படணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிறதால அதுல ஒரு பகுதி தானத்தை கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு பகுதி போயிட்டு இருக்காங்க. சுத்தி தானே யோசனை பண்ணி பாருங்க. பெரிய பெரிய விஷயக்காரெல்லாம் தர்மத்தை கொடுக்கறதுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. அவனா யார் தெரியுமா? 1 ரூபாயை 1000 ரூபாய் ஆக்கணும்னு நினைக்கிறவா விரும்பவே இல்லை. அவன் லட்சக்கணக்காக ட்ரஸ்ட் இருக்கானே, தினம் சொல்லுவானே, அதுதான் இவனுக்கு சேவத்தை கொடுத்துட்டு மேல ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு சுயத்தை கொடுக்கும் தெரிய வாழ்க்கை. சித்தி தானை நிறைய தானம் பண்றதுனால்தான் மீதி பணத்தை நாம திருப்தியா அனுபவிக்க முடியும். சித்தி தானி சந்துஷ்டியா மனா,
சந்தோஷமா வச்சுக்கிறதுனால மனசு திருப்தியாகும். எப்போது எது இழந்தால் விரிவாக ஒரு எல்லைக்குள்ள இருக்க முடியாது. அதை தாண்டி மனசு வந்து பாதிச்சுறாரு. பிராணாயாமங்கள் பண்ணி அதனால மகிழ்ச்சிப்பாடு மனசு. எந்த கலை நடக்க எது வேணா நடக்கட்டும். ஜெயேந்திர சுவாமிகள் திடீர்னு ஒரு நாள் மழை பெய்த கடை போயிட்டார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எல்லாரும் சொல்றது போயிட்டேன். எல்லாரும் 3 மணிக்கு கிளம்பி யாரும் எங்கே போகிறான்னே தெரியல. ஒரு நாள் முழுக்க ரொம்ப தொடர்பு போச்சு. பத்திரிகை கண்ணாமனால் எழுத ஆரம்பிச்சிருச்சு. அதனால பெரியவாரம்னா பத்திரிகைக்காரனை கொண்டு மீட்டியை தானே வச்சுருவாங்க. பத்திரிகைக்காரனை ஆர்கனைஸ் பண்ணி இஷ்டப்படி எதிராக தானே சொல்லுவாங்க. பத்திரிகைக்காரனை கூப்பிட்டாடு. அவர் ஞான் 3 மணிக்கு என்னென்ன உண்டோ கேள்வி கேட்டான்னு சொன்னாங்க. ஒரு நிருபர் பெருமை சொல்லிக்காம கடை போயிட்டாரே, உங்க மனசை பாதிக்கிறாது அப்படின்னு கேட்டான். 10 நிமிஷம் ஆச்சு பேசுறது. 10 நிமிஷம் பேச்சு பாதிக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கேன். மனசு போய் பாதிச்சிடாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கேன். பேப்பர்ல இருந்து பிராணாயாமம் பண்ணுவாடு. எந்த விஷயம் இருந்தாலும் மனசு போய் அது பெரிய விஷயம் இல்லை. மனசு கிட்ட போயிடாம பாதிக்காம பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சித்தந்தி தானை சந்துஷ்டியா மன ஆத்மாத்த வித்யா. அது மாதிரி ஆத்மா இருக்கே, எல்லாரையும் உள்ள ஒரு ஆத்மா இருக்கே. அந்த ஆத்மா மோட்சத்தை அடையணும்னா ஆத்ம வித்யா வேதாந்தம் வாசிக்கணும். மன ஆத்மாத்த வித்யா வேதாந்தத்தால் ஆத்மா சுத்தியாகும். தானம் பண்ணான்னு பூரிப்போட எதால சுத்தி தெரியுமா அப்படின்னு நினைச்சுக்கணும். பகவானை விட்டு பிரியாதவாள் சில பேர். மகாலட்சுமி பகவானை விட்டு பிரிய மாட்டாள். பகவான் நந்தகோபுரம் வந்தவுடனே மகாலட்சுமி வைகுண்டத்தை வந்துட்டு இங்க வந்துட்டாளாம். ததாரப்யானந்தஸ்ய பிரஜாः சர்வசம்ருத்திமானி ஹரேர்நிவாசாத்மகுணைः ரமாகீரமபூநிருபா. மகாலட்சுமி நந்தகோபுரத்தை வந்து தங்கினாள்னு சொல்லல. ரமா கிரீடம். மகாலட்சுமி 16 கலையோட நர்த்தனமாடினாள் நந்தகோபுரத்தை. பகவான் எங்க இருக்காரோ அங்க மகாலட்சுமி தானே ஓடி வந்து நர்த்தனமாடுகள். புரியாத நிபுணத்தில் வரணும். இதை அப்படியே செகண்ட் பண்றதுங்கிற இங்கிலீஷ். அது அப்படியே கோபிகள் சயத இந்திரா சஷ்வதத்ரி. சஷ்வத்துக்கு நகராம தங்கிட்டு இருக்காளே. நாங்க ரொம்ப பார்க்கறதுனால மகாலட்சுமி இங்கே நகராம தங்கிட்டு இருக்காளே. சயத இந்திரா சஷ்வதத்ரி. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நந்தகோபுரம் உங்களுக்கு தெரியும். அஸ்தமிச்சுனா எண்ணெய் வாங்குறது கையில பணம் இல்லாமல் தலைமையில் இருந்த நந்தகோபுரம் எனக்கு தெரியும். நீ வரவற்று நந்தகோபுரம் மகாலட்சுமி இங்க வந்து நர்த்தனம் பாடிட்டு இருக்காள். ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஷ்வதத்ரி. இந்த இடத்துல பிருந்தலட்சா சொன்னதுதான் அங்க நந்தகோபுரத்தை சொல்றாள். கோபுரம் சொல்றாள். அப்படி சொல்லிட்டு பகவான் எதிராக திருத்தங்கள்லாம் ஆரம்பிச்சு எல்லாரும் அனுபவிச்சிருக்காள். வேதாந்த ஈஸ்வரர் அனுபவிச்சிருக்காள். கிருஷ்ணதாத காவியம் அனுபவிச்சிருக்காள். கிருஷ்ணதாத சேர்ந்ததை எல்லாரும் அனுபவிச்சிருக்காள். இப்போ எவ்வளோ நினைச்சுக்கிறோம். மேற்கொண்டு சந்தியாவந்தம் பண்ண உடனே மேற்கொண்டு பாகவதம் பண்ணாங்க. गोपिकास्मरणं सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय.